ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அதாவது அறங்காவலர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 214 கோவில்களில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்தில் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தகுதி என்ன, யார் யார் என்ன விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பார்ப்பது என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சட்டப்பிரிவு 46.3 கீழ் பிரிக்கப்பட்ட 214 திருக்கோயில் பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர் நியமனம் செய்வதற்கு பரம்பரையாக அறங்காவலராக இருப்பவர்களுக்கு தவிர்த்து புதிதாக அறங்காவலர்களை நியமிப்பதற்கான அரசாணை கொடுத்திருக்காங்க. 22/7/2026 அன்று மாலை 5:40 மணி வரை 5:45 மணி வரை விண்ணப்பம் வரவேற்கப்படி சொல்லியிருக்காங்க. அறங்காவலர் நியமனம் அறிவிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான அறிவிப்பை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்க. வெப்பேஜ் லிங்க்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா போஸ்டல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டைரெக்டாக நீங்கள் அந்த கோவிலையும் எடுத்து போய் கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டாக அனுப்பலாம். அப்படியும் இல்லைனா ஆன்லைன் மூலமாக 3 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க். இந்த வெப்பேஜ் லிங்க்ல இந்து சமய அறநிலைத்துறைக்கான வெப்பேஜ் லிங்க் அறங்காவலர் விண்ணப்பம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதுதான் அது அறங்காவலருக்கான பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர் நியமனம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நீங்க பரம்பரை அறங்காவலராக இருப்பவர்களுக்காக தவிர்த்து புதிதாக உங்கள் மாவட்டத்தில் இப்போ எங்கள் மாவட்டம் எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில் இருக்குது. அறங்காவலர்களுக்கான போஸ்டிங் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய மாவட்டத்துக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். திருவாரூர், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு பல்வேறு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 22 பேஜ் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 10 போஸ்டிங் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த ஊருன்றதை பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்ததுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வல்லக்கோட்டை எனக்கு ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்க்கு. இது அறிவிப்பு கொடுத்தீங்கன்னாக்கா பதிவிறக்கம் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். கீழ்கண்ட விவரங்களை திருக்கோயில் உள்ள பரம்பரை முறை வழிசார அறங்காவலர் நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து அவற்றுடன் வெளியிடப்பட்ட 30 தினங்களுக்குள் அதாவது 22/7/2026 இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்த அல்லது நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இணை ஆணையர் காஞ்சிபுரம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு வந்து சேருமாறு அனுப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் திருவடந்தைக்கான ஓப்பனிங் இருக்கு. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வல்லக்கோட்டைக்கும் கொடுத்துருக்காங்க. அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோவில் செட்டி புண்ணியம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கழுக்குன்றம் நகர் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5 கோவிலுக்கான நோட்டிஃபிகேஷன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை இணைய வழியாக மற்றும் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் ஆய்வாளர் அலுவலகத்திற்கும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்தும் விண்ணப்பிக்க முடியும். பதிவிறக்கம் செய்த அப்ளிகேஷன் டைரெக்டாக எடுத்து போய் அங்கேயும் அந்த ஆஃபீஸ்கிட்ட கொடுக்கலாம். அங்கேயும் கூட அப்ளிகேஷன் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் செய்து கொள்ளும் தேதி என்று விண்ணப்பதாரருக்கு வயது 25க்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்து சமய அறநிலைய சட்ட விதிப்படி 26 தகவலின் குறித்து சொல்லப்பட்ட குறைபாடுகள் எவையேனும் உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட அருகதையற்றவர்கள் ஆவார்கள். ஆதலின் அவர்கள் விண்ணப்பம் செய்வது கொள்ள வேண்டியதில்லை. எதனா ஒரு தொழுநோயோ எதனா நோய் இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. இந்த குறைபாடு உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தினை பின்பற்றாதவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒழுங்கேடு சம்பந்தமான குற்றங்களுக்காக குற்றவியல் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் அத்தகைய தண்டனை பெற்றாதால் மேற்படி குற்ற மன்னிப்பு பெறாமல் உள்ளவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. யாதேனும் திருக்கோயில் தர்மகத்தாக ஏற்கனவே இருந்த நிர்வாக குழுவிலா அல்லது மேற்படி சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீக்கி விட்டார்கள் அல்லது தள்ளிவிடப்பட்டார்கள் சொல்லியிருந்தாக்க அவங்களும் விண்ணப்பிக்க முடியாது. ஒரு தர்மகர்த்தாவின் அலுவலகம் நிறைவேறும் கடமையாக செய்யும் இயலாத வண்ணம் சுத்த சுவாதீன நிலை மனக்கோளாறு அல்லது
அங்க கோளாறு, தொழுநோய் மற்றும் அருவருக்கத்தக்க நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. மேற்படி கோயிலுடன் இணைக்கப்பட்டுள்ள கட்டளைகளை அறங்காவலர்கள் இருப்பார்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பணியில் இருந்தோ அல்லது மாநில அரசின் பணியில் இருந்தோ அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் பணியிலிருந்தோ நீக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அறநிலைத்துறை சார்பாக அல்லது அறநிலைத்துறை எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞர்களுக்கு அமர்ந்தவர்கள் பெற முடியாது சொல்லியிருக்காங்க. அறநிலைத்துறை அக்கறைக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அறநிலை குத்தகைதாரரோ அல்லது வேறு உடன்படிக்கையின் பற்றற்றவர்களாகவோ அல்லது அறநிலை நடைபெறும் யாரோ வகையிலும் சேர வேண்டிய தொகையை பாக்கி வைத்திருப்பவர்கள் உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை கோயில் குத்தகை எடுத்து கட்டாமல் இருக்கீங்க, நிலுவையில் இருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க, அவங்களாம் அறநிலைக்கு இதுக்கு அப்ளை பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனம், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள், அரசு சார்பான நிறுவனம் பணியாற்றவர்களுக்கும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த 5 கோவிலில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் இணைய வழியில் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணால் போதும் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். நான் கைபேசி எண் கொடுக்கணும், இதுக்கப்புறம் கேப்சர் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நான் விண்ணப்பம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் பெயர், மின்னஞ்சல், கைபேசி எண் கையிலே ஃபில்அப் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிட முடியும். ஆனால் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி சார் டவுன்லோட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பம் பதிவிறக்கம் சொல்லிட்டு மேலே இருக்கு பாருங்க டாப் கார்னரில். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் அறங்காவலர் விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமத்தில் திருக்கோயில் உள்ள சொல்லி கொடுத்து பெயர், தகப்பனார் பெயர், கணவர் பெயர், வயது, பிறந்த பாலினம், இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன்லையும் இருக்கும். ஜென்ரலான அப்ளிகேஷன் தான். இதை நீங்கள் விண்ணப்பிக்க பாருங்கள். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்புறம் அப்ளிகேஷன் லிங்க்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். 1 by 1 செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கும்படி கேட்டிருக்காங்க. சரிபார்ப்பு பட்டியல், நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும், அறங்காவலருக்கு வயது ஒன்று வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், கல்வி சான்றிதழ் நகல் எதனா ஒன்று வைக்கலாம். இந்து மதத்தை சார்ந்த சான்றிதழ் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஜாதி சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவரா சான்றிதழ் குறிப்பிட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஹிந்துன்னு சொல்லிட்டு டிசியில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஜாதி சான்றிதழ் வைக்கணும். இருப்பிட சான்றிதழ், நீங்கள் கோவில் பக்கத்துலேயே இருக்கீங்கன்றதுக்கு வைக்கணும். நான் இப்போ திருக்கோவில் பக்கத்துலேயே தான் சார் இருக்கேன், நான் கொல்லக்கோட்டை பக்கத்தில் தான் சார் இருக்கேன், காஞ்சிபுரம் மாவட்டம் கொல்லக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னா கோவில் மிக அருகில் உள்ளவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான சான்று, இந்த கோவிலில் எந்த ஒரு சொத்துக்களை நான் அனுபவிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு சான்று, வழக்கில் தண்டனை பெற்றவர் இல்லை என்பதற்கான காவல்துறை சான்று கேட்டிருக்காங்க. இப்போ சொத்து சான்றிதழ் கேட்டிருக்காங்க, வருமான வரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அறங்காவலர் நியமன விண்ணப்ப படிவத்தை கட்டாயமாக இணைக்க விட வேண்டிய ஆவணங்கள் அனைத்தும் இணைத்தால் உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுக்கணும். இந்த 8 டாக்குமெண்ட்டு கம்பல்சரி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் தான், நீங்கள் படித்து பார்த்து 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.